அனைவருக்கும் வணக்கம். 20/6/2026 அதாவது ஜூன் 20 சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்குரிய மிக உகந்த சிறந்த விரதத்தில் இந்த சஷ்டி விரதமும் ஒன்றுங்க. இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு நான் பெரிய சஷ்டியிலேருந்து தான் மகா சஷ்டியிலேருந்து தான் நான் விரதம் இருக்கணுமா, சாதாரண ஒவ்வொரு மாதமும் அதாவது ஒவ்வொரு மாதத்தில் 2 முறை வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 சஷ்டி வருங்க. இதுலேயும் நான் விரதம் இருக்கலாமான்னா கண்டிப்பாக இதுலேயும் இருக்கலாமுங்க. ஆனால் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க அந்த பெரிய சஷ்டியில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மற்றபடி இல்லைங்க, நான் எனக்கு முருகனை நான் வழிபடுறதுக்கு எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், அதனால் நான் சஷ்டி விரதம் இருக்க போகிறேன்னா கண்டிப்பாக இருக்கலாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டின்னு மாதத்தில் வர இந்த 2 சஷ்டியில் நீங்கள் எதில் வேணாலும் உங்கள் விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. இந்த 21/6/2026 சனிக்கிழமை அன்னைக்கு இந்த சஷ்டி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் நாள் வெள்ளிக்கிழமையே இந்த சஷ்டி திதி பறந்துடுதுங்க. 11:04 மணிக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு 11:04 மணிக்கு இந்த சஷ்டி திதி பிறந்துடுது. அது சனிக்கிழமை அன்னைக்கு இரவு 9:51 மணி வரைக்கும் இருக்குது இந்த சஷ்டி திதி. அதனால் நம்ம இந்த சனிக்கிழமை அன்னைக்கு இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்கிறது நல்லது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு காலம் யமகண்டம் இதையெல்லாம் தவிர்த்து நம்ம நம்மளோட விரதத்தை மேற்கொள்கிறது, வழிபாட்டு முறையை மேற்கொள்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்கள் மற்றும் முக்கியமான குறிப்புகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே சேருங்க. அதே போல் ஜூன் 20 சனிக்கிழமை அன்னைக்கு ராகு காலம் பார்த்தீங்கன்னாக்கா 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்குதுங்க. அதே போல் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. இந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் வழிபாடு செய்கிறது, இந்த சஷ்டிக்கான வழிபாடு செய்கிறது மிக மிக நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இதிலும் பார்த்தீங்கன்னாக்கா 12:30 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே உங்களோட வழிபாடு செய்கிறது மிக மிக ஒரு சிறப்பு வாய்ந்த நேரமாக கருதப்படுதுங்க. இல்லை முடியல, நான் வேலைக்கு போகிறேன், சாயந்தரம் தான் வருவேன், இரவு தான் வருவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 6 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளே உங்களோட வேண்டுதல்களை முருக பகவான்கிட்ட வைங்க. அதே போல் உங்களோட வழிபாட்டு முறையை அந்த நேரத்தில் செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சஷ்டியில் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க, அதே போல் பட்டினி விரதமாகவே இருக்கிறவங்க இருப்பாங்க, பால் மட்டும் அருந்திட்டு விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க, பழங்கள் மட்டும் அருந்திட்டு விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் ஒரு வேளை உணவு சாப்பிட்டுட்டு 2 வேளை விரதம் இருப்பாங்க, 2 வேளை சாப்பிட்டுட்டு 1 வேளை விரதம் இருப்பாங்கங்க. அதனால் உங்களால் எந்த விரதம் முடியுதோ, அதாவது உடம்பை வருத்தி கொள்ளாமல் உங்களால் முடியும் இந்த விரதம் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அந்த விரதத்தை மேற்கொள்வது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். உங்களோட உடம்பை வருத்திட்டு எந்த ஒரு விரதத்தையும் மேற்கொள்ளக்கூடாது. சர்க்கரை வியாதி உள்ளவங்க இருப்பாங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க இருப்பாங்க, இவங்கெல்லாம் பட்னியாக இருந்துட்டு விரதம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு உடல்நிலை ஒத்து வராது. ஆனால் விரதம் இருக்க ஆசைப்படுவாங்க. முருக பகவானுக்கு யார் தான் விரதம் இருக்க ஆசைப்பட மாட்டாங்க, எல்லாருமே அவருக்கு விரதம் இருக்கணும்னு நினைப்பாங்கங்க. அதனால் உங்களோட உடல்நிலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் விரதம் இருங்க. கண்டிப்பாக பகவானோட அருளால் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். அதாவது அன்றைய தினம் நம்ம இருக்கிற ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் ஒவ்வொரு விரதமும் நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. ஒரு விரதத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. நீங்கள் அன்னைக்கு ஆலயத்திற்கு சென்று வெற்றிலை தீபம் 6 வெற்றிலையில் தீபம் போட முடிஞ்சால் கண்டிப்பாக 6 வெற்றிலை எடுத்துகிட்டு போய் காம்பை கிள்ளிட்டு 6 நெய் தீபம் போட முடிஞ்சால் போடுங்க, இல்லை நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வாங்க. ஆலயத்திற்கு செல்ல முடியல, நான் வீட்டிலே வழிபாடு செய்யலாமான்னா கண்டிப்பாக வழிபாடு செய்யலாங்க. வீட்லேயும் 6 வெத்தலையை நீங்கள் பரப்பி அது மேலே மஞ்சள் குங்குமம் இட்டு 6 அகல் விளக்கு வச்சு 6 தீபம் ஏற்றலாம். முடிஞ்சால் நெய் தீபம் ஏற்றுங்க, இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாங்க. இல்லை ஒரு விளக்கு தாங்க என்னால் ஏற்ற முடியும், ஒரு விளக்கு ஏற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றலாங்க. நம்ம என்ன மனமும் முருக பகவான்கிட்ட நம்ம ஒரு நம்பிக்கையோட முழு பக்தியோடு நம்ம அவரை மனசார நம்ம வேண்டும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல்களும் நிறைவேறும். அதை முருக பகவானை ஏற்றுக்கொள்வாருங்க. அதனால் இப்படி தான் செய்யணும், பெரிய அளவில் தான் செஞ்சால் தான் முருக பகவானை ஏற்றுப்பார் போல் இருக்கு, 6 விளக்கு போட்டால் தான் ஏற்றுக்குவார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. முடிந்தால் ஏற்றலாம், நல்ல பலன்கள் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு தீபம் கூட போடலாம், அதனால் எந்த தப்பும் கிடையாதுங்க. நான் இதை ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை இது வரைக்கும் பார்க்காம தெரியாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. அதே போல் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க.
மேலும் அன்றைய தினம் சனிக்கிழமையாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு மிக உகந்த நாளாக அந்த சனிக்கிழமை கருதப்படுதுங்க. அதனால் அந்த வேண்டுதல்களை பெருமாள்கிட்டே நீங்கள் வைக்கிறது மிக மிக உகந்த நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். 2 பேரோட அருளும் ஆசையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அன்றைய தினம் உங்களால் என்ன நெய்வேத்தியம் முடியுதோ ஒரு பால் பாயசம் இல்லை ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வச்சு கூட நாட்டு சர்க்கரை சேர்த்து அல்லது தேன் கலந்து கூட முருக பகவானுக்கு வைத்து நீங்கள் நெய்வேத்தியமாக அன்றைய தினம் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாங்க. அதே போல் குழந்தைக்காக முக்கியமாக குழந்தைக்காக அந்த சஷ்டியில் ரொம்ப பேர் விரதம் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சஷ்டி தினத்தில் கண்டிப்பாக விரதம் இருங்க. அதோடு உங்களோட நீங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ என்னென்ன அதுக்காக எஃபெக்ட் போடுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இந்த விரதத்தை வந்து நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக முருக பகவான் அருளால் குழந்தை பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக விரைவிலேயே கிடைக்குங்க. ஏழை எளிய குழந்தைகளுக்கு முடிஞ்சதுனாக்கா உங்களால் ஆனால் தான தர்மத்தை செய்யுங்க. முடிந்தளவு நிறைய செய்யலைனாலும் கொஞ்சமாக. அதே போல் படிக்கிற குழந்தைங்களுக்கு பேனா வாங்கி ஒரு 10 பிள்ளைங்களுக்கு பேனா வாங்கி கொடுக்குறது, 10 பிள்ளைங்களுக்கு நோட்டு வாங்கி கொடுக்குறது, அது மாதிரி ஒரு தானத்தை செய்யுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கும். அன்னைக்கு முழுக்க முருக பகவானை மட்டுமே நினச்சிட்டு இருங்க. அதே போல் கந்த சஷ்டி கவசம் முடிஞ்சால் முழுசாக படிங்க. நான் வேலைக்கு போகிறேங்க படிக்க முடியாதுன்னா நீங்கள் போகும்பொழுதோ இல்லை திரும்பி வரும்பொழுதோ ஒரு பஸ்ஸில் போகிறீங்க ஒரு ட்ரெயினில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இது போல் முருகனுக்கு உகந்த பாடல்களை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். 108 முறை எழுதுங்க. அதை விட நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக இந்த சஷ்டி விரதத்தில் இதை செய்யறதுனால நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும் உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு முருகன் அருளால் கிடைக்கும். நன்றி.